வணக்கம் நண்பர்களே. இப்போது விழிப்புணர்வு செய்தி அல்ல, நாம் உணர்வின் செய்தி. உணர்வின் செய்தி என்றால் நாம் எந்த மதத்தில் பிறந்து இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. ஆக எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் நாம் நம் இந்திய நாட்டில் எந்தவித பிரச்சனைகள் இல்லாமலும் சமத்துவமாக ஒற்றுமையாக மாமா மச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சகோதர சகோதரிகள் என்று எந்த மதத்தில் பிறந்தாலும் அண்ணாச்சி தம்பி தங்கச்சின்னு சொல்லி தான் நம்ம பழகி வருகிறோம். இந்த ஒற்றுமையை சில பேர்களுக்கு சில நாட்டுக்காரர்களுக்கு பிடிக்காமல் ஏன் இந்திய நாடு மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறது, அதை சீர்குலைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இப்போது காஷ்மீரிலும் நடந்திருக்கிறது. ஆகவே நாம் இந்திய நாட்டில் எல்லோருமே எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் நாம் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் மற்றவர்களை நாம் கொடுக்கும் சவுக்கடியாக இருக்க வேண்டும். ஆகவே ஒற்றுமையை இந்தியனாக வாழ்வோம், ஒருங்கிணைத்து வாழ்வோம், எல்லோரையும் அரவணைப்போம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோரும் விழிப்பாக இருப்போம். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் தோட்டம் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மேலும் நம் இந்திய நாடு வல்லரசு என்கிற பாதைக்கு அழைத்து செல்ல நாம் ஒற்றுமையுடன் பாடுபடுவோம். அந்த வல்லரசு ஆகக்கூடாது என்கிற சூழ்நிலையை உருவாக்குவதே இதன் நோக்கமும் சூழ்ச்சியாகும். இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் நாம் அஞ்சப்போவதில்லை. ஆகவே தைரியத்துடனும் ஒற்றுமையுடனும் நேர்மையுடனும் நாம் வாழ்வோம். முதலில் டீம் ஒர்க், ஒற்றுமையாக சிந்தித்து செயல்படுவோம். வாழ்க வரலாறு, வளர்க நம் இந்திய நாடு என்று சொல்லிக்கொண்டு வீர முழக்கத்துடன் நன்றி.